கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு மலையாளம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தில் ஒரு ஊர், அந்த ஊருக்கு திலீஷ் போத்தனு அங்கே ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒன்று நடக்க போகுது, நான் தான் சூப்பர்வைசரு அப்படின்னு அந்த ஊருக்கு வந்து சேர்றாப்புல. இதே ஊரில் தான் தேவதர்ஷினி அவங்களுடைய பேத்தியோட இருக்கிறாங்க. பேத்திக்கு வாய் பேசுகிறதுக்கு வரலை. ஆனால் அவங்கள பொறுத்தளவுக்கு உலகமே அந்த பேத்தி மட்டும்தான். அப்படி ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு அந்த ஊருக்கு வந்து நம்ம திலீஷ் போத்தனு இந்த பாட்டியும் பேத்தியையும் நோட்டை விட ஆரம்பிக்கிறாப்புல. அப்பப்போ இவர் எதுக்காக நோட்டை விடணும், அப்படின்னு அவங்க பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை மலையாளத்தில் கவிபிரசாத் கோபிநாத் அப்படிங்கிற நபரும், தமிழில் எஸ்ஆர் வாசன் அப்படிங்கிற நபரும் எழுதி தாமஸ் செபாஸ்டியன் அப்படிங்கிற நபர் தான் இதை இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தில் என்ன முதல்ல ஆச்சரியப்படுத்தின விஷயமே என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுல. இது மலையாள படம் தான், ஆனால் இது மலையாள படம் அப்படின்னு நம்மளால் நம்ப முடியல. டைரக்ட் தமிழ் ஃபிலிம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக தமிழ் டப்பிங்கை உட்கார வச்சுருக்காங்க இந்த படத்துக்கு. அதுவே முதல்ல நம்மளை ஒன்றி பார்க்குறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமாக மெயின் லீடு அந்த 2 கேரக்டர் தான். ஒன்று திலீஷ் போத்தன், இன்னொன்று தேவதர்ஷினி. ஆனாலும் இப்படிக்கா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, திலீஷ் போத்தனு, ஜாஃபர் இடிக்கி, டிஜி ரவி, அலன்சியர் லேலோபஸ் அப்படின்னு எல்லாரும் ஒரு பக்கம் கொடுத்த கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருக்காங்க. இப்படிக்கா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தேவதர்ஷினி, மாலா பார்வதி, மீரா வாசுதேவனு, ஸ்ருதி ஜெயனு, அந்த குட்டி பொண்ணுங்கிறத விட குழந்தை நிகாரா, அந்த குழந்தையும் சரி அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு இவ்வளோ பேத்துலையும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயமே அந்த பேபி நிகாராவுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா ஒரு குழந்தை என்னத்தை பர்ஃபார்ம் பண்ணுறது, ஆனால் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தை அந்த சீனுக்கு அப்படி தான் ரியாக்ட் பண்ணிச்சுங்கிற அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த விஷயத்தை கன்சீவ் பண்ணிட்டு வந்திருக்கு இந்த டீமு. அந்த விஷயந்தான் செம்மையாக இருந்தது. இன்னொரு பக்கம் ஐ திங்க் கவான் தான் நினைக்கிறேன், எனக்கு பேர் லைட்டாக மறந்து போச்சு. ஒரு ஹில்ஸுடைய டாப்பு, அந்த இடத்துக்கு ஒரு 3 கதாபாத்திரங்கள் சேர்ந்து ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு, அது ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும். உங்களுக்கு தான் தெரியுமே, கேரளாவில் ஒரு ஜீப் எடுத்துகிட்டு அவங்க மாதிரி காடு மரம்லாம் ஏறுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஜீப் எடுத்துகிட்டு ஏறுவாங்க. சும்மா பிரமிப்பாக இன்னொரு பக்கம் பதபதிக்கக்கூடிய ஒரு காட்சி. அது செமையாக பண்ணியிருப்பாங்க. அனிஷ்லாருடைய சினிமோட்டோகிராஃபி ட்ரான் ஷாட்லாம் பிச்சு படம் எடுத்துருப்பாப்புல அந்த இடத்துல. செமையாக இருக்கும். என்ன அழகான ஊருங்க. கேரளாவுடைய ஜியோகிராஃபி தாங்க அதனுடைய மிகப்பெரிய பலமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு வருது. நம்மளே அப்படியே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அந்த சீனை. அதே மாதிரி கோபி சுந்தருடைய பாடல்களும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, இந்த கதையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனது அதுதான். ஒரு சில மிஸ்ட்ரியான அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு சில எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே செம்மையாக பண்ணியிருந்தார் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு அவர். இது போக இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் மொத்தமே ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஏதோ மறைக்கிறாங்க, ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது, எதுக்கு இந்த பைபிள் முன்னாடி சுற்றுது அப்படிங்கிற மாதிரியே ஒரு மோடில் இந்த கதையை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க ஒரு ஸ்லோ பர்னிங் மிஸ்ட்ரி ட்ராமா தான் இந்த படம். பட் இருந்தாலும் எங்கேயும் போர் அடிக்காமல் செம்மையாக எடுத்து கொண்டு போய் அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் முடித்தாங்க. அது செம்மையாக இருந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் ஒர்க் அவுட்டான எமோஷன்ஸு,
எமோஷனலாக நம்மளை ஒரு படம் கனெக்ட் பண்ணிருச்சுனாவே அது எவ்வளோ ஸ்லோ ட்ராமாவாக இருந்தாலும் அப்படி கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு அந்த படத்தை பார்த்துருவோம். அப்படி ஒரு படமாகத்தான் எனக்கு இது பட்டது. ஒன்றுமே இல்லை, இந்த படத்தில் ஒரு காட்சி ஒன்று இருக்குது. ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய கொண்டு போய் பூட்டி கிடக்கிற வீட்டு முன்னாடி அப்படி உட்கார வச்சுட்டு, அந்த பொண்ணு அந்த குழந்தை எங்கே உட்காந்துருக்கோ அங்கேருந்து டப்புன்னு போய் உட்கார வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த பொண்ணு கேட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட கேட்லேருந்து அந்த குழந்தை உட்காந்துருக்க இடம் ஒரு 30 அடி தூரம் இருக்கும். இந்த சீன் நல்லா மைண்டில் ஓட்டி பாருங்கள். ஒரு 30 அடி தூரம் இருக்கும். இப்போ குழந்தைகிட்ட குழந்தைய வச்சுட்டு அந்த பொண்ணு கிளம்பும், அங்கேருந்து ஷாட் ஆரம்பிப்பாங்க. அது ஒரு ட்ராக்கிங் ஷாட்டாக சினிமோட்டோகிராஃபர் அனிஷ்லால் நேரம் எடுத்துகிட்டு வந்துடுவார் பின்னாடி கேமராவை. இந்த நடந்து வர பொண்ணு கூடயே அவர் ட்ராவல் ஆகி கேமராவை எடுத்துகிட்டு வந்துடுவார். இந்த முன்னாடி நடக்கிற பொண்ணுக்கு தான் அது ஒரு மீடியம் ஷாட்டாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தை உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 30 அடிக்கு அந்த பக்கம் அந்த குழந்தை உட்காந்துருக்கும். அது இங்கேருந்து பார்க்குறதுக்கு வைடில் தெரியும் கிளியராக. எனக்கெல்லாம் சும்மா அள்ளு விட்டு போச்சு, பதவதச்சு போச்சு. ஏங்க அந்த குழந்தை ஒரு 2 எட்டு தவந்து வந்து படியில் இடியில் உருண்டுருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு. ஏன்னா ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டாக வச்சுருந்தா நம்ம மைண்டில் டிஃபால்ட்டாக தோணும், சரி பச்சை குழந்தைய அப்படியே விட்டுற போகிறாங்க, 2 பேர் பிடிக்கிறதுக்கு இருக்க மாட்டாங்களா பக்கத்தில் அப்படின்னு. இவ்வளோ பெரிய லாங் ஷாட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் 20 அடி 30 அடிக்கு ஒரு பயவுலையும் இருக்க மாட்டாங்க. ஒரு பச்சை பிள்ளையா அப்படியே உட்கார வச்சு இந்த படத்தை அந்த சீனை கன்சியூவ் பண்ணியிருக்கு இந்த டீமு. நான் வாய்ப்பே கிடையாது. அந்த குழந்தை அவ்வளோ அழகாக நிகாரா செம்மையாக பண்ணியிருந்தது அந்த பொண்ணு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த படம் செம படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக செம்ம சுவாரஸ்யமாக ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்து கொண்டு போய் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வளவலா குளகுலான்னு போயிருச்சுங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் சுற்றிட்டாங்க. அது அவ்வளோ தூரம் போயிருக்க தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்லோனஸ்ங்கிறது இன்னுமே கூட ஒரு சில இடங்களில் நமக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக பட்டது. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 கதாபாத்திரங்களே திலீஷ் போத்தனும் தேவதர்ஷினியும் தான். திலீஷ் போத்தனுடைய கதாபாத்திரம் செகண்ட் ஹாஃப் போக பரபரப்பாயிரும். ஆனால் தேவதர்ஷினியுடைய கதாபாத்திரம் கொஞ்சம் அப்படி அப்படியே சுற்றி அந்த கேரக்டரை கொஞ்சம் அழுத்தமாக செகண்ட் ஹாஃபில் இவங்க போர்ட்ரே பண்ணவே கிடையாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இது உங்களுக்கும் வரலாம், தோணலாம். அதனால் நான் இங்கே சொல்லிட்டேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான வாட்ச் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். ஆனால் ஒரு மேட்டர் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் 2K கிட்ஸுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறதே நமக்கு தெரியல. ஒரு குழந்தையை பெற்றிருந்தா தான் அந்த தாய் தகப்பனுக்கு அதனுடைய வலி என்னங்கிறது தெரியும். நான் சொன்ன அந்த ஒரு சீனை யோசிச்சு பாருங்கள். 50 அடிக்கு சுற்றி ஆளே கிடையாது, ஒரு பச்சை குழந்தை தனியாக உட்காந்துருக்குது படிக்கட்டு பக்கத்தில் அப்படின்னா அந்த பதவதைப்பு குழந்தையை பெற்றவங்களுக்கு தான் வரும். ஸோ ஒரு பேரண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் டெஃபினட்டாக உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எமோஷனலாக பல விஷயங்கள் உள்ள இந்த கதைக்குள்ளே இருக்குது. ஈவன் தோ இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக இருந்தால் கூட. ஸோ ஒரு டீசென்ட் வாட்ச் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் நான் ப்ரெஷ் ஷோவில் தான் பார்த்தேன். இப்போ தான் முக்கியமான மேட்ருக்கு நம்ம வர்றோம். இந்த படம் இப்போ தான் 2 பெரிய படத்தை இறக்கி விட்ருக்காங்களே, அதனால் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் கிடைக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதனால் இந்த படம் தியேட்டரில் இப்போ வெளியாகிருக்கா இல்லையா, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்க்ரீன் கிடச்சிதுங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அதனால் இருக்குதா இல்லையா அப்படின்னு டிக்கெட் புக்கிங் ஆப்பில் போய் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அப்படி தியேட்டர்ஸில் உங்களால் பார்க்கவே முடியல அப்படின்னா கூட 2 ஆப்ஷன் இருக்கா மக்களே. ஒன்று, அமேசான் ப்ரைமில் இந்த படம் மலையாளத்தில் இப்போ அவைலபிளாக இருக்குது, பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். இல்லை நான் தமிழில் தான் பார்ப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா May 2 சன் நெக்ஸ்ட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதாமா. அதனால் தியேட்டரில் பார்க்க முடியாத மக்கள் அப்படி தமிழ் டப்பிங்கில் நீங்கள் சன் நெக்ஸ்ட்டில் May 2 பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம். அப்புறம் அது உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.